ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம் மனிதா. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இன்றைக்கு நாளிதழ்கள்ல ஒரு முழுப்பக்க விளம்பரம் வந்திருக்குது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்துல ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் தமிழ்நாடு ஒரு விளம்பரம் வந்திருக்குது. அதாவது பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பசியாரி கல்வி பயிலக்கூடிய திட்டங்கள், உயர்கல்வி மாணவர்களுக்கு புது யுகத்தினுடைய வளர்ச்சி, மதிப்பெண்களுக்காக மட்டும் இல்லாம மதிப்புயர் பணிகளுக்காகவும் அவங்க தயார் செய்யப்படக்கூடிய ஒரு எழுச்சி, முதியோருக்கான கனிவான திட்டங்கள், பெண்கள் மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகள், இல்லத்தரசின் பங்களிப்புக்கு உரிய அங்கீகாரம், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தோர், விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவங்க, பழங்குடி சமூகத்தினர் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஆதரவு, அரசினுடைய ஆதரவு, இதுதான் ஒன்றுபட்ட வளர்ச்சி, சமூக நீதிக்கான எழுச்சி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஆட்சியினுடைய செயல்பாட்டை விளக்கி சொல்லிட்டு தமிழ்நாட்டை இதுதான் முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறது, இணைந்து பயணிப்போம், இணைந்து உயர்ந்திடுவோம் அப்படின்னு முதலமைச்சருடைய அறிவிப்பு ஒண்ணு விளம்பரமாக வந்திருக்குது. அந்த கிளைம்ஸ்ல ஏதாவது டால் கிளைம்ஸ் இருக்கா சார், அல்லது எல்லாமே இயல்பாக நடந்த விஷயங்களாக பார்க்கணுமா? இல்ல, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். உண்மைகளை கூறுகிறார், அவ்வளவுதான். இது எதுவுமே இது கிடையாது. ஏன் அது நடைமுறைப்படுத்தும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது ஏதாவது குறைகள் இருக்கின்றனவா அப்படின்னு யாரு வேணாலும் சொல்லலாம். இதுல நிறைய ஸ்கீம் குறைகள் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. உதாரணமா இந்த இவங்களுக்கு நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் அல்லது உரிமை தொகை, இதெல்லாம் எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்ஃபர்டு. இதுல யாரு லீக்கேஜ் பண்ண முடியும்? இடையில பண்ண முடியாது. அந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செயல்படுத்தப்படுகின்றன. அதுக்கப்புறம் இந்த காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. மதிய உணவு திட்டம் மாதிரி இதுவும் சிறப்பாக நடக்குது. அந்த விளிம்பு நிலை மனிதர்களுக்கு இவங்க செய்கிறது, மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு செய்கிறது, இதெல்லாம் ஃபீல்டில் செய்யும் போது ஏதாவது சுணக்கம் இருக்கா அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம் இருந்ததுன்னா. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே என்னன்னா முதல்வர் நேரடியாக இதை கண்காணிக்கிறார்னு நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸை. அதனால அதுல சுணக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுக்கப்புறம் நேற்று திண்டுக்கல் விழால பேசும்போதும் சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. அது 2018 எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கிட்டத்தட்ட அது ஒரு பிராக்சி, பிஜேபியினுடைய பிராக்சி ஆட்சியாக இருந்தது. இப்போ நேரடியாக ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ள நாம மக்கள் பிரதிநிதிகள் பேசி முடிவெடுக்கணுமா, இல்ல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாமே டெல்லியில போய் கேட்டு முடிவு செய்ய வேண்டுமா? தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா அல்லது டெல்லி ஆள வேண்டுமா? தமிழர்களுடைய சுயமரியாதைக்கு இந்த தேர்தல் ஒரு சவாலாக இருக்குது, இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இல்லை, அவர் சொல்றது ரொம்ப சரிதானுங்க. அது ஒன்றுல மட்டும் தான் நான் மாறுபடுறேன். இது வரைக்கும் ப்ராக்சியா ஆண்டுகிட்டு இருக்காங்க, இப்ப நேரடி ஆளணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு பிஜேபி பத்தி. அதுவே ஆசையெல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கே அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இல்லை. மறுபடியும் ஒரு ப்ராக்சி ஆட்சி தான் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால எல்லா இடத்துலயும் அதுக்கு தயாரா வச்சிருக்காங்க. அது விஜய் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறதா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்முடைய ஆட்சியாக இருக்க வேண்டும். திமுக இருந்தால் முற்ற முழுக்க நம்முடைய ஆட்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால திமுக பதவி இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்படுறாங்க. அது கரெக்டா தான் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பராசக்தி புதுசா ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த ட்ரெய்லர் எத்தனையோ இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல அந்த ஒண்ணு மக்களுடைய கவனத்தை நிச்சயமாக வரும். டில்லி தான் இந்தியாவா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு. படம் பார்த்தா தான் யார் கேட்கிறாரு, எது கேட்கிறாருன்னு தெரியும். அதனால அது சரியான கேள்வி. டில்லி தான் இந்தியாவா? இப்போ ராமநாதபுரத்து மக்கள் கேட்கலாம், சென்னை தான் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். பல காலமாக கேட்டிருந்திருக்கணும் தென் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள். ஆனா இந்த அரசுல பாருங்க, எதெல்லாம் இதுல விருதுநகர்ல இது கொண்டு வந்திருக்காங்க, டைடல் பார்க் கொண்டு வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர்ல, தூத்துக்குடியில
தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. தென் தமிழகத்திற்கு இருக்கின்ற டெஃபிஷியன்சியை உணர்ந்து அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக சின்சியர் எஃபர்ட்ஸ் வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து. நான் ஒரு ஒரே இந்த டிவி உரையாடலில் சொன்னேங்க, 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இது கிராமத்தில் உள்ள பல மாணவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, 10 லட்சத்துல 1% லீடர்ஷிப் குவாலிட்டியோட உள்ள ஒரு பையன், ஒரே 1% இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை லீடர் வர்றாங்க தெரியுமா தமிழகத்துல? 10,000 லீடர் வர்றாங்க ஒரு வருஷத்துல. அடுத்து 20 லட்சம் லேப்டாப் கொடுத்தா இன்னொரு 20,000 பேர் வர்றாங்க. எங்க இருந்து? சென்னையில இருந்து மட்டும் இல்ல, கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுக்கு போயிருக்க பல பேர்த்து நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. லாட்வியா அப்படிங்கிற இடத்துல வந்து என்னுடைய ரசிகர், இவர் வந்து அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. எனக்கு இந்த இதில் கொரியாவில் வந்து உலகின் தமிழன்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினாங்க அங்கே உள்ள நம்முடைய தமிழ் சங்கம். அதுக்காக வேண்டி தன்னுடைய லாட்வியாவில் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வந்து 2 வாரத்துக்கு 15% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணார். பால்சன் சாருக்கு இது கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப பிரியமா இருக்கவர். அவர் வந்து இங்க இருந்து அவர் சாதாரண இதுல அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சார். அந்த அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச அவரு தன்னுடைய பள்ளிக்கூடத்தை மறக்காம அந்த பள்ளிக்கூடத்துக்கு பல விதங்களே வந்து உதவிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இது மாதிரி பல பேரை நான் பார்த்திருக்கேன். இதுல வந்து அமெரிக்காவில் உள்ளவங்களை வந்து நான் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லியிருக்கேன்ல, இது ஒரு நாள் மேஜிக் கிடையாது. 100 ஆண்டுகளாக சிறுக 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 முயற்சிகள், பெருமுயற்சிகள், சிறிய வெற்றிகள் வந்து நடந்திருக்கலாம். ஆனால் பல சிறிய வெற்றிகள், பல துளி பெருவெள்ளம், அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகமா நடக்கணும்னு என்னைய மாதிரி ஆளுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க ஆசைப்படுறோம். அதாவது கடைக்கோடியில் பேக்வேர்ட்ஸ்ல மோஸ்ட் பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி சோசியலி மோஸ்ட் பேக்வேர்டு இருக்காங்களே, அவங்க இன்னும் மேல வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா உத்தரப்பிரதேசத்தோடையோ, பீகாருடையோ, மத்திய பிரதேசத்தோடையோ, ராஜஸ்தானுடையோ ஒப்பிட்டு பார்த்தால் லெகார்ட் ஸ்டேட்ஸ் சொல்லி சில ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த முன்னேறாமலே இருக்காங்க 1947 இருந்துன்னு. எல்லாருக்கும் ஒண்ணு தெரியணும், அதுல அப்படிப்பட்ட லெகார்ட் ஸ்டேட்ஸ்ல ஒன்னா ஒரிசா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரிசா அப்படி இல்லை. ஏறக்குறைய 22 வருஷம் பட்நாயக் வந்து ஆண்ட பொழுது அதுல 12-15 ஆண்டுகள் ஒரு ஸ்கேம் கூட இல்லாம ஒரு முதலமைச்சர் இத்தனை ஆண்டுகளாக இருந்தார். அதற்கு பின்புலமாக அவருடைய அதனாலதான் தமிழர்களை அங்க வந்து தமிழர்கள் ஆட்சி வேணுமா. ஆமா, ஏன்னா அவருக்கு பின்புலமா இருந்தது வந்து பாண்டியன் என்கிற ஒரு தமிழர், ஒரு IAS அதிகாரி. அதனால என்னாச்சுன்னாங்க, அவர்கிட்ட வர்றவங்க இவருடைய பேரை கெடுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவாங்கன்னா அவங்களெல்லாம் அவர் வந்து தயவு தாட்சியம் இல்லாம ஒதுக்கி வைக்கிற வேலையை பார்த்தார் பாண்டியன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். அங்க பேசிக்கிட்டு இருந்த ஒரிசா அதிகாரிகளோட பேசுவோம். அப்ப என்னாச்சுன்னா, பிஜேபி மட்டும் பாண்டியனை வந்து விரோதிக்கல, பிஜேடி பட்நாயக்குடைய பார்ட்டியிலேயே வந்து அதிக சுயலாபம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க அது கிடைக்காதனால பாண்டியனை வெறுத்தாங்க. இதை வந்து பிஜேபி சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா எப்படி சரியா பயன்படுத்திட்டாங்க? தப்பான வழியில் சரியாக பயன்படுத்தினாங்க, ஒரு பொய் பிரச்சாரம் கிளப்பி. ஆனா பாருங்க, மறுபடியும் நான் கேட்கிறேன், 22 வருஷம் அதுக்கு மேல நினைக்கிறேன் அவர் பட்நாயக் வந்து ஆண்டாரு. ஒரு ஸ்கேம் இல்லாம போனது மட்டும் இல்ல, அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை பாருங்க. லெகார்ட் ஸ்டேட், இவர்களாம் முன்னேறாமலே இருக்கிறார்கள் என்ற வரிசையில் இருந்த ஒரு மாநிலம் முன்னேறி இருக்கிறது. பாண்டியனை பத்தி இன்னொன்னு பல பேருக்கு தெரியாது. இந்த நேரடியா பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றாங்கல்ல, இந்த திட்டத்தை முதல்ல அவர் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது நடத்தினார். அதை பார்த்துதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாடல் எடுத்தாங்க. பல சமயங்கள்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறது மாநிலங்கள்ல எதெல்லாம் வெற்றிகரமாக நடந்ததோ அதை ஃபுட் ஃபார் ஒர்க்னு சொல்லி மகாராஷ்டிரா முதல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரைனிங் அண்ட் விசிட் டிவி அப்படின்னு ஆரம்பிச்சது. அடுத்து ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்துட்டு அனைத்து இந்திய அளவில் ஃபுட் ஃபார் ஒர்க்னு முதல்ல ஆரம்பிச்சு, அடுத்து NREPன்னு பேர் வச்சு, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் வச்சு, அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இத்தனை வருடங்களாக படிப்படியாக வளர்ந்த ஒரு திட்டத்தை குழி தோண்டி புதைப்பதில் பிஜேபி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மகாத்மா காந்தி பேரை மட்டும் மாத்தல, அந்த ஸ்கீமையே வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கறோம்னா, இந்த 20-25 வருஷத்துல ஒரிசா வந்து லெகார்ட் ஸ்டேட்டுங்கிறதுல இருந்து மாறி முன்னேறும் மாநிலமாக மாறி இருக்குன்னா, 100 வருஷங்களாக போட்ட திட்டங்கள், சின்சியரா போட்ட திட்டங்கள், ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது, அந்த திட்டத்திலிருந்து பின்தளராமல் இருந்த அந்த இது சொல்லுவாங்க,
த சைக்கி ஹேஸ் கம் டு ஸ்டே. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத பத்தி தான் பேசணும். இது வந்து இவங்க பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில் இல்ல, அதிகாரிகள் மத்தியிலும் இந்த எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. இந்த இதுல வந்து சொல்லுவாங்க, தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பையன், அவருடைய அப்பா பேர் வந்து ராமச்சந்திரன். உடனே அவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப எனக்கு பையன் பிறந்தா ஒரு 7-8 வயசுல, எனக்கு பையன் பிறந்தா அவனுக்கு வந்து சுரேஷ் ராமச்சந்திரன் பேர் வைப்பேன் அப்படின்னாரு. ராமச்சந்திரன் ஏன் பேர் வைப்ப அப்படின்னு, எங்க அப்பா பேர் ராமச்சந்திரன், அதுதான் ரூல்ஸ் அப்படின்னாரு. அந்த பையன் மனசுல விழுந்துருச்சு. ரூல்ஸ் என்னன்னா அப்பா பேர் தான், தாத்தா பேர் தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணும், சர்நேமா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஆழமாக சைக்கலாஜிக்கலி வந்து பதிஞ்சிருச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள், சந்தேகமே இல்லாம. இன்னைக்கு உத்தரப்பிரதேச பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருமா? அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் தானே, அவர்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஆள்பவர்கள் கிடைக்க மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற வருத்தம் தான் வரும். அதனாலதான் இவருக்கு சரியா சொல்றாரு. இதை உடைக்கணும்னு அவங்க திட்டம் போடுறது காரணம், தமிழ்நாடு மாடலை உடைக்கணும்னு திட்டம் போடுறது காரணம் 2 காரணம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே கீழே இருக்கணும். அடுத்து இவங்க சொல்ற அந்த திராவிட மாடலை உடைக்கிறேன்னா சனாதன தர்மத்துக்கு விரோதமானது, அதனால அவங்களுடைய கொள்கைக்கு விரோதமானது. அதை தவிர ஈக்குவலா அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரையே வந்து ஆட்டி அசைச்சு பாத்துரும். இந்த மாடல் பார்த்து இப்ப பல மாநிலங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆளுகிற மாநிலங்கள்லயே இவங்களுடைய சிஸ்டம் வந்து, இவங்களுடைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. படிப்படியா என்ன நடக்கும்னு சொல்றேன். ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாம இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கீம் வழியா கொள்ளையடிப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறத சொல்லிட்டு கொள்ளையடிப்பாங்க. ஆழ்ந்த மன நம்பிக்கை இல்லைன்னா அப்போ கொள்ளையடிக்கும் பொழுது கொஞ்ச நாள்ல வந்து ஏழைகளுடைய மனநிலை திரும்பும். எனக்கு கொடுக்கறதா சொல்லிட்டா கொள்ளையடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக மனநிலை திரும்பும். இது எல்லாம் பிஜேபிக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத சமாச்சாரத்தை இந்த திராவிட ஆட்சின்னு சொல்றவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அடி வயிற்றுல கைய வைக்க பாக்குறாங்க. அதனால நம்முடைய கொள்கை அடிப்படையிலும் நம்முடைய பொருளாதார சுரண்டலின் அடிப்படையிலும் இந்த திமுகவும் இருக்கக்கூடாது, இந்த திராவிடம் சொல்றாங்களே அது அந்த கொள்கையை இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. இதைத்தான் முதல்வர் ரொம்ப நல்லா உணர்ந்து சொல்றாரு. திருமாவளவன் இதைத்தான் சொல்றாரு. இதுல அவர் மீட்டிங்ல, அந்த மீட்டிங்லயே முதலமைச்சர் பேசும்போது இன்னும் சில விஷயங்களை குறிப்பிடுறாரு சார். அதற்கான பின் செய்தியாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க இப்ப சொன்ன மாதிரி சைக்கியாகவே ஒரு உளவியலாகவே தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதையும் விட அமிர்த காலத்துக்காக திட்டமிடுபவர்கள் தான் அவங்க. அமிர்த காலத்துக்காக 47ல உலகை மிகப்பெரிய வல்லரசாக்க போறாங்க, 2வது பொருளாதாரத்தை அல்லது முதல் பொருளாதாரமாக உலக அளவுல கொண்டு போறாங்க. அவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டங்கள் அவங்க மனசுல இருக்கும்போது தமிழ்நாட்டுல செய்தவை போதாது, அதை இன்னும் ஜனரஞ்சகமாகப்படுத்தணும், அதாவது ஜனநாயகப்படுத்தணும், இன்னும் பரந்த மக்களிடத்துல எடுத்துட்டு போகணும், அதற்கு இந்தந்த திட்டங்கள்லாம் இருக்குன்னு மக்களிடத்துல பேசாமல் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி இது அப்படின்னு உள்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு. இந்து சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில தமிழ்நாடு செயல்படுகிறதாக அவர் பேசுறாரு அப்படின்னு முதலமைச்சர் நேற்று அந்த மீட்டிங்ல சுட்டி காட்டுறாரு. இதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இது உண்மைக்கு புறம்பான கருத்துன்னு சொல்லிட்டு அவர் நீண்ட பட்டியலும் முன்வைக்கிறாரு சார். இது வந்து வளர்ச்சியை நோக்கி, அமிர்த காலத்தை நோக்கி இழுத்துட்டு போற பிரச்சாரமா, இல்ல திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிறு சிறு வளர்ச்சியை கூட பின்னோக்கி இழுத்துட்டு போறதுக்கான பிரச்சாரமா? சார், இவங்க அமிர்த காலம்னு சொல்றாங்களே, அமிர்த காலம் வந்து மேஜிக்காவா நடக்கும்? தொடர்ந்த முயற்சிகளின் காரணமா தான் அமிர்த காலம் வர முடியும். அந்த தொடர்ந்த முயற்சி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா, அமிர்த காலம் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்தியா முழுமைக்குமான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதுதான் உண்மை. அப்படி அமிர்த காலம் தமிழகத்திற்கு வரும் என்றால் அதற்கு காரணம் பிஜேபி கிடையாது. இங்க ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய அசையாத நம்பிக்கை. அரசு என்பது அனைவருக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும், மாநிலம் அனைவருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை. அரசு வந்து இந்துக்களுக்கு எதிரானது இல்லை அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து சுட்டி காட்டுறாரு சார். 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். 997 கோயில்களுக்கு கிட்டத்தட்ட 3 குறைவு, 1000க்கு 3 குறைவு. 1000 கோயில்களுக்கு சொந்தமான 7700 கோடி மதிப்பிலான 7655 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குது. பக்தர்களும் ஆன்மீக பெரியவர்களும் இந்த ஆட்சி மீது எந்த விமர்சனமும் வைக்கல.
மதவாத அரசியலை, மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பிரச்சாரம் செய்யறாங்க. கோவில்களை அரசிடம் இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே அரசு வந்து பக்தர்களுக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பும் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி பதில் சொல்றதையே அவங்க தங்களுக்கான வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அப்படி ஒரு கேம்பெயினை நடத்துறாங்க சமூக நடத்துவாங்க. அப்படி ஒரு கேம்பெயின் நடத்துவாங்க. இது நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஃபார்ம் கண்டென்ட் 2 இருக்கு அப்படின்னு. ஃபார்ம் வந்து உள் சக்தி, கண்டென்ட் வந்து வெளித்தோற்றம். இவங்ககிட்ட வெளித்தோற்றத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது இந்த பிஜேபி. ஒண்ணுமே கிடையாது. உள் கிடக்கை, உள் சக்தி என்னன்னு பார்த்தா சுரண்டல் தான். அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் நேற்று தமிழ்நாட்டுல ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் சார். சார் இந்த இதுலயே தொடர்பாக இன்னும் ஒண்ணு, இந்த இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்லும் போது அவங்க வந்து மு.க. ஸ்டாலினையோ திமுகவையோ தமிழ்நாட்டையோ மட்டும் சொல்லல, கடவுள் சோம்நாத் மீது அதிக வெறுப்பை காட்டியவர் நேரு அப்படின்னு நேருவையும் திட்டுறாங்க. அதனால அதையும் பத்தி ஆமா, எதுக்கும் ஆதாரம் இல்ல. ஒரு லெட்டர்ல வந்து 2 வரியை மட்டும் எடுத்து காட்டிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி மிஸ்இன்டர்பிரட் பண்ணி பேசுறது. அதை ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த சோமநாத் கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எத்தனை தடவை கஜினி முகமது படையெடுத்தான்னு நமக்கு தெரியும். 13 14 தடவை படையெடுத்தாரு. கடைசி படையெடுப்பு நடக்கும் பொழுது இவங்க புரோகிதர்கள் வந்து ராஜாட்ட போய், ஏன்னா அது வரைக்கும் அவர் படையை போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க வந்து பூஜை நடத்துங்க, பூஜை நடத்துறது மூலம் சோம்நாத் கடவுள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா நின்று அவங்களை விரட்டி விட்டுருவார்னு சொல்லிட்டு, அதே புரோகிதர்கள் இவன்ட்டு போய் படையெடுக்க வந்த மன்னன்ட்டு போய், பாதுஷாட்ட போய், இப்போ அவர் பூஜை புனஸ்காரம்னு பிஸியா இருக்காரு, போய் கொள்ளையெடுக்கிறதுக்கு தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு பெரியார் எழுதியிருந்தா இதை துவேஷம்னு சொல்லுவாங்க. ஒரு பிராமண பெரியவர், நடுநிலைமையான நீதி நெறியாளர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை. அப்ப அடுத்து வந்து என்னாச்சா, இவங்க எல்லாம் சூறையாடிட்டாங்க. சூறையாடினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் சொன்னாங்களா, நாங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதனால எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கங்கன்னு. அவர் சொன்னாராம், பரம்பரையா உங்களை பாதுகாத்தவனுக்கே நீங்க வந்து துரோகம் பண்ணீங்க, எனக்கு துரோகம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு. அவங்க அத்தனை வரையும் கொண்டு தீர்த்துட்டு அவர் வந்து லீக்கேஜஸ் கிடையாது, இதுல வந்து கமிஷன் கிடையாது, ஹோல் ப்ரொப்ரைட்டர் கொள்ளையடிச்சு அத்தனை எனக்கு சொந்தம் அப்படின்னு அடிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஏன் நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்ககிட்ட ஏன் அவங்கள பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? இத்தனை 1000 வருஷம் கழிச்சு நேரு வந்து சோம்நாத் கோயிலை பத்தி அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே, சோம்நாத் கோயில் கொள்ளையிடப்படுவதற்கு காரணமானவர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நேருவுக்கு இது மேல, கோயில்கள் மேல நம்பிக்கை கிடையாது. அதை பத்தி ஹி வாஸ் நாட் எ ஹிப்போக்ரைட். அவர் ரொம்ப வெளிப்படையா தான் இருந்தாரு. எஃகு ஆலைகள் தான் இந்தியாவின் நவீன கோயில்கள்னு சொன்னாரு. ஆமா, அவர் கோவில் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இது குடியரசுத் தலைவரை அங்க போக கூடாதுன்னு சொல்லி சார். அரசு செய்யக்கூடாது, தனி மனிதராக போய்க்குங்க. ஏங்க ராம்நாத் கோவிந்துக்கு ஏங்க பிரம்மா கோயிலுக்குள்ள நுழைய முடியல? பிரசிடென்டா இருந்த போது முர்மு அம்மா பிரசிடென்டா இருக்காங்க, அவங்க ஏன் ராமர் கோயிலுக்கு வந்து போக முடியல? அதுக்கு இவங்க முதல்ல பதில் சொல்லட்டும். நான் அடிக்கடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன்ல, அதாவது இந்த நாட்டுல எதை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கோ எனக்கோ நம்முடைய வாக்காளர்களுக்கோ பூரண உரிமை இருக்கிறது. பிஜேபிக்கு இன்னொருத்தங்களை பத்தி குறை சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவங்கள மாதிரி எல்லா விதத்திலயும் அயோக்கியத்தனம் பண்ற ஆளுங்க கிடையவே கிடையாது. எல்லாத்துலயும் ஹிப்பாக்ரசி. அது போக அந்த இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அதையும் அந்த தாக்குதல்களையும் சொல்ல முடியுமா? அது வந்து மதத்துக்கு எதிராக கோயில்களை அழிக்கணும்னு வந்ததா, இல்ல கோயில்கள் ஒரு கருவூலமாக இருக்கு, எல்லா சொத்துக்களையும் கொண்டு இருக்கக்கூடிய இடமாக இருக்கு, அதை அங்கதான் வச்சிருக்கிறாங்க, அதை கொள்ளையடிக்கணும்னு வந்தாங்கன்னு சொல்றதா வரலாறு எப்படி சார் சொல்லுது? சார் கொள்ளையடிக்கிறது தான் வந்தாங்க. இவர் ராஜேந்திர சோழனை, ராஜேந்திர சோழனையும் நம்ம நல்லா புகழ்றோம். ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டுறதுக்காக வேண்டி சாளுக்கிய மன்னர்கள் மேல படையெடுத்து போனாரு. அந்த காலத்துல மன்னர்கள் வந்து கோயில் கட்டுறதுன்னா அடுத்த நாட்டு கொள்ளையடிச்சு அங்கிருந்து திங்ஸ் கொண்டு வருவாங்க. இதுதான் வரலாறு. இன்னும் சொல்ல போனா கங்கை கொண்ட சோழபுரத்தை நான் போய் பார்த்தபோது இவங்க தொல்லியல் ஆய்வாளர்கள் அவங்க வந்து வந்திருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் கமிஷனர் செந்தாமரைக்கண்ணன் அவர் வந்து அவங்ககிட்ட வந்து பேசணும்னு அவங்க வந்து சரி வந்து காமிக்கிறோம்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்ப கோயில்ல முதல் மாடி அதை வந்து காமிச்சாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். அங்க வந்து இரும்பே பயன்படுத்தப்பட்டதில்லை. கல்லை வச்சே ஒரு கல்லு இன்னொரு கல்லு இணைக்கிறதுக்கு கல்லை செதுக்கி இங்க ஒரு ஓட்டை போடுவாங்க, இங்க வந்து கூர்மையா பார்ப்பாங்க, அதை இணைச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த போது அவங்க சொன்னாங்க,
இந்த இடத்தை எதுக்காக பயன்படுத்தினார் ராஜான்னா, இங்கதான் ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோயில்லையா அப்படின்னேன். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னாரு, அரசர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவங்க கோயிலை பயன்படுத்திக்கிட்டாங்க. எல்டிடியும் தங்கத்தை கோயில்ல தான் வச்சிருந்தாங்க. இது எல்டிடி புதுசா ஆரம்பிக்கல, ரொம்ப நாளா இருக்கிற சிஸ்டம் தான். அதை தெரிஞ்சதுனாலதான் மற்ற எல்லாருமே. நான் கேட்கிறேங்க, இது வந்து என்ன முகமதியர்கள் மட்டும்தான் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்களா? இவர் வந்து இதுல வந்து நம்ம நாகப்பட்டினத்துல வந்து புத்தர் விகாரம் இருந்துச்சு. அந்த புத்தர் விகாரத்துல தங்கத்தால ஆகிற விக்கிரகம் ஒன்று இருந்துச்சு, புத்தர் விக்கிரகம். அதை கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த இதை வித்து நம்ம உருக்கி அதை வித்து அது மூலம் தான் திருமங்கை ஆழ்வார் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டினாரு. இத புத்த மதத்தை சேர்ந்தவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பொய்ன்னு சொல்லலாம். வைணவ பெரியார்கள் ரொம்ப சந்தோஷமா, எப்படிப்பட்ட பெரிய ஆள் நீ, அந்த புத்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்து அதை உருக்கி அந்த தங்கத்திலிருந்து வித்து அந்த பணத்துல வந்து ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டின பெருமானே அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே இதைத்தான் செஞ்சாங்க சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா. இன்னைக்கு நாகரிகம் இருந்தோம்னா இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணரணுமே ஒழிய, ஒரு மதத்தின் அடிப்படையில் இது நடந்தது அப்படின்னு சொல்றது வந்து இது அடிக்கடி எல்லாமே பொருளாதாரம் தான். கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பாக ஒரே இடத்துல இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு தேடி போய் கொள்ளையடிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க, கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. தமிழ்நாட்டுல அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அறிவிப்பு அப்படின்னு ஒரு செய்தி சார். அதிமுக, பாஜக, பாமக, தமாக இந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அன்புமணி இணைத்து கொண்டார் தன்னை அப்படின்னு செய்தி இருக்குது. அதற்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அது சட்டவிரோதமான பேச்சுவார்த்தை அப்படின்னு டாக்டர் ராம்தாஸ் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. நாளையிலிருந்து அவர் வந்து விருப்ப மனு வாங்குறாரு. பாமக நான் தான் உண்மையான பாமகன்னு சொல்றாரு. அந்த அந்த போராட்டம் பாமகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் வந்து நீதிமன்றங்களுக்குள்ள அல்லது தேர்தல் ஆணையத்துக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் உடனடியாக வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கட்டளை இடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஊடகங்களுக்குள்ள பேசுறவங்க எல்லாருமே பெரும்பாலான குரல் அப்படித்தான் ஒலிக்குது. கட்டளை இடுகிறது. முதல்ல அதெல்லாம் நடக்காதுன்னு பேசிய அதிமுக இப்போது அனைத்துக்கும் கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த சூழல்ல? சார், போன தரம் வந்து அவருடைய கட்டளையை அவர் மதிக்கல. அதுல வந்து ஏபிஎஸ் நிச்சயமா பாராட்டணும். அவங்க வேண்டுகிற அளவுக்கு அவர் சீட்டு கொடுக்கல, உறுதியா நின்னாரு. ஆனா ஒரு வேறுபாடு இருக்கு. அந்நேரம் அவர் வந்து முதல்வர் இருந்தார், தமிழ்நாட்டில் முதல்வர் இருந்தாரு. மறுபடியும் வந்து விடுவாருங்கிற நம்பிக்கை வந்து பிஜேபிக்கு இருந்தது. அதனால அவர் சொல்றதை கேட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் மேல உள்ள அழுத்தம் வந்து இன்னும் பலமாக இருக்கும். அவர் வந்து அதை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போறார். ஆனா எந்த அழுத்தம் எப்படி வந்தாலும் அவர் கடைசியில் என்ன வேணா சொல்லலாம்னா, ஓபிஎஸ் வேணா சேர்த்துங்க உங்க கூட்டணியில, உங்களுக்கு கொடுக்குற சீட்ல 4 சீட்டு அவர் கொடுங்க. ஆனா அவர் அதிமுக வர்றதுங்கிற பிரச்சனை இல்லைங்கிறது இவர் உறுதியா இருப்பார். ஏன்னா அவர் வந்தா இவர் காலி, தினகரன் வந்தா இவர் காலி, சசிகலாமா வந்தா இவர் காலி, இவருக்கு அது நல்லா தெரியும். அதனால அதுல வந்து உறுதியா இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அழுத்தம் வந்தால் அவரு இவங்க பிஜேபியை விட்டுட்டு போனாலும் அதிசயப்படுறதுக்கு பிஜேபி விட்டுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்கள வந்து நீங்க கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுங்கிறதே வந்து அவங்களை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு இவங்க பாடுபடணும், இவங்க வாக்களிக்கணும். அவங்க எம்எல்ஏவாக சட்டப்பேரவைக்குள்ள வந்தாலே அதிமுக இருக்கக்கூடியவர்களிடத்துல ஒரு சலசலப்பு உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால என்ன பண்ணுவாங்க, கூட்டணியில சேர்ந்த அந்த கூட்டணி கேண்டிடேட்ஸ் அத்தனை வரையும் ஓபிஎஸ் கேண்டிடேட், தினகரன் கேண்டிடேட் தோக்கடிக்கிறது அதிமுகவே வேலை வைப்பாங்க. இதான் உண்மையில் நடக்கும். அது ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் தெரியாதா சார்? கண்டிப்பா தெரியும், தெரியும். இருந்தாலும் அவங்க பாஜகவினுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு அவங்க சேர்ந்துருவாங்க. ஓபிஎஸும் தினகரனும் இதுவரைக்கும் பாஜக கூட்டணி போறோம்னு சொல்லல. என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். இப்ப நான் நினைக்கிறேன் ஜனவரி 31க்குள்ள நிலைமை வந்து தெளிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இவர் ஏற்கனவே தினகரன் சொல்லிட்டாரு, நான் பாருங்க அரசியல துரோகி எதிரி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? எங்க வேணாலும் கூட்டணி சேர்றதுக்கு ரெடியா தான் அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அதான் இபிஎஸ் துரோகின்னு இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், இபிஎஸோட போய் சேர்ந்துக்குவேன்னா அதுல அர்த்தம் இருக்கு. திமுகவை தொடர்ந்து எதிரின்னு சொல்ல மாட்டோம், திமுகவோடு போய் சேர்ந்து கொள்வோம்ங்கிற அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கு. He's keeping all the options open. எல்லாமே.
என்ன பண்ணப்பா இந்த மாசம் இறுதிக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிடும். ஆஹ் மோ- அதுக்கு முன்னாடி இதை பிரதமரும் பத்தி ரொம்ப விவரமா விவாதம் நடத்துறது தேவையில்லாது. அப்படி விவாதம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓபிஎஸ் கண்டிப்பா வந்துருவாருங்க, தினகரன் வரமாட்டாருங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டா நடக்கலாம். அந்நேரம் என்ன பேச நடக்கலாம். போறாங்க? அதனால இட் இஸ் ஃபிளெக்சிபிள். அது வரைக்கும் பேசுவது எல்லாமே பெரிய விஷயமாக இருக்காது. வெறும் கிளைம்ஸ் தான். கிளைம்ஸ் மார்பை தட்டி பேசுவது அவ்வளவுதான். அதுக்கு தாண்டி எதுவும் இல்லை. பட் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்ல நேற்று டெல்லியில அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறாரு பழனிசாமி அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஜனவரி 28ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு பிரதமர் வராரு. அப்போ இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு நாளிதழ்ல இருக்கு சார். நாளைக்கு வெளியிடுவதாக இருந்த ஜனநாயகன் படம் வெளியீடு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தயாரிப்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. அவங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய காரணம், தவிர்க்க முடியாத காரணங்கள் காரணமாக பட வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சார். திங்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு. சென்சார் போர்டு சொல்லியிருக்கலாம், சொல்லல. சென்சார் போர்டு கூட சொல்ல முடியலையா? இல்ல, சென்சார் போர்டே சொல்லியிருக்கலாம் திங்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல்னு, உண்மையை சொல்லியிருக்கலாம், சொல்லல. சென்சார் போர்டுல மெம்பரா இருக்க ஒருத்தர் அவரும் சேர்ந்துதான் யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் கடிதம் எழுதினாராம், உடனே இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அது முடியாதுங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப மாவட்ட அளவுல நான் என்னுடைய அதிகாரிகிட்ட சொல்லுவேன், என்னென்ன இதுதான் ப்ரொபோசல், இதுல உங்களுக்கு என்னென்ன அப்ஜெக்ஷன் இருக்கு அத்தனை சொல்லுங்க. அவங்க எனக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அவங்களுடைய அப்ஜெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கு என்னால முடிஞ்ச பதிலாம் சொல்லிட்டு கடைசியில ஓகே, ஐ ஹவ் டேக்கன் த டெசிஷன், இதுதான் நிலைப்பாடு அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியருடைய நிலைப்பாடு இல்லை. அது மாவட்ட நிர்வாகத்துடைய நிலைப்பாடு, தனி மனிதனுடைய நிலைப்பாடு இல்லை. ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி சென்சார் போர்டு ஒரு டெசிஷன் எடுத்து யூஎஸ் சர்டிபிகேட் சொன்னதுக்கு அப்புறம் அங்க உள்ள மெம்பர் தனிப்பட்ட முறையில் லெட்டர் எழுதுறதெல்லாம் ஏன் முதலே சொல்லலாங்க? அப்படி முதலே சொன்னதுக்கு அப்புறமும் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹஸ் பீன் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அவர் சொன்னதை கேட்டுட்டு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதினாரா உடனடி அவங்க தணிக்கைக்குன்னு சொல்லி இப்ப இது பண்ண போறாங்க. அது தொடர்பாக 2 விதமான கருத்து இருக்கு சார். ஒண்ணு கொயர்ஷன், இவரை நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, இவருக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒப்புதல் பெறுவதற்காக இதை காடாக பயன்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு புரிதல் வருது. அது கட்டாயப்படுத்துகிறார்கள்னு ஒரு புரிதல் வருது. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த பார்வை, அந்த அணுகுமுறை உண்மையாக இருந்தால் இவங்க பாசிசமா பாயாசமான்னு விளையாட்டாக பாசிசத்தை பற்றி பேசியது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத அவர்கள் உணரக்கூடிய காலம் இது அப்படின்னு ஆகுது. இன்னொரு வெர்ஷன், 2 பேரும் பேசியே நாடகமாக இதை அரங்கேற்றுகிறார்கள். வர்றதுனால அதனால அந்த தோல்வியை தவிர்ப்பதற்காக இன்னொரு டல்லான பீரியட்ல அல்லது இன்னொரு ஹைப் இருக்கிற வேற ஹைப்பை உருவாக்கி அந்த ஹைப் பீரியட்ல இதை செய்யலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த 2 விதமான கருத்துக்களும் இருக்கு. இதன் மீதான பார்வை சார். ரெண்டுல எது வேணாலும் கரெக்டா இருக்கலாம். நாடுனா 4 இருக்கும், நமக்கு என்ன தெரியும்? எது வேணாலும் கரெக்டா இருக்கும். மிகப்பெரிய தத்துவ நிலைக்கு போயிட்டோம் சார். அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு இது சார், நான் மேற்கு வங்கம் தொடர்பாக, எஸ்ஐஆர் தொடர்பாக அறிஞர்கள் இழிவுபடுத்தப்படுவது அப்படின்ற ஒரு இடம் சம்பந்தமாக ஒரு செய்தி இருக்கு, பார்த்ததுல. அமர்த்தியா சென்னுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருக்குது. ஜனவரி 11ஆம் தேதிக்குள்ள அவரு இல்ல, ஜனவரி 16ஆம் தேதி அவருடைய வீட்டுல இருக்கணும். அவருக்கு 85 வயசு ஆயிட்டதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் அவரை பார்ப்பாரு, அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அதற்கான காரணங்கள்லாம் இன்னும் மோசமான காரணமாக இருக்குது. பிழையே செய்யாத அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள்ங்கிற நம்பிக்கையில அங்க இருக்கக்கூடிய பெயரு அல்லது
வயது, பிறந்த தேதி இதை வைத்து ஒரு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். மமதா பிளஸ் மேற்கு வங்கம் அதை கண்டிக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க. இப்ப இது எனக்கு இந்த பிரிட்டிஷ் விசா அப்ளிகேஷன்ஸ் போட்டபோது, மொரீஷியஸுக்கு போன தேதி வந்து 2015 டிபார்ச்சர். இது என்னுடைய அசிஸ்டன்ட் ஃபில்அப் பண்ணும்போது, அரைவல் 2025ன்னு எழுதியிருந்தாரு. பை மிஸ்டேக். இப்ப இது அப்படி போயிருந்துச்சுன்னு வைங்க. ஆனா நான் பார்க்கிறேன், பிரிட்டிஷ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய இதை பார்ப்பாங்க. ரெக்கார்டை பார்த்து 2015 பதிலா தவறுதலா 2025 எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்களே ஒழிய, யுவர் விசா இஸ் ரிஜெக்டட் ஆன் தீஸ் கிரவுண்ட்ஸ் எழுத மாட்டாங்க. இப்ப அது மாதிரி தான் இங்க இவர் வந்து சரி, அமர்த்தியா சென் வந்து சரியான தேதியை கொடுத்திருந்திருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுதினவங்க தப்பா எழுதியிருந்திருக்கலாம். இப்ப அமர்த்தியா சென் வந்து உயிரோடு இருக்காருங்கிறதோ, அவர் இவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணருங்கிறதோ, அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்கிறதோ, அவர் பிறந்த தேதி இல்லை, எதுலையுமே தவறு இல்லை. இதுல ஏதோ ஒரு இட்ஸ் அன் எரர் அண்ட் தே ஹேவ் டு ஓவர்சைட் இட். அவ்வளவுதான். இதை ஒரு பெரிய விஷயமாக்கி அவரை நேர்ல போய் பார்க்க போறோம் சார். அதுல காரணமாக அந்த புகார், ஒரு ஆபீஸ கொடுத்த புகார், இதுல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றவருடைய புகார்ல சொல்லப்பட்ட காரணம், இவருடைய தேதிக்கும் இவர் பிறந்த வருஷத்துக்கும் இவங்க அம்மா பிறந்த வருஷத்துக்கும் இடையில 15 வருட இடைவெளி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவு துல்லியமாக வேலை செய்யறாங்களா சார்? கண்ணில் விளக்கெண்ணையை போட்டுட்டு வேலை பார்க்கறேன். நான் மேற்கு வங்கத்தை சேர்ந்துவேன். இப்படி எல்லாம் இவங்க வேலை பார்த்திருந்தாங்கன்னா, நான் இருந்த காலத்துல மேற்கு வங்கம் சொர்க்க பூமியா இருக்குங்க. இப்படிப்பட்ட அரசு ஊழியர்களை நாங்க பார்த்தது இல்லையே. ரொம்ப வருந்ததற்குரியதுங்க. ஒரு நொபேல் லாரட். அவருடைய தீசிஸ் பத்தி பல பேருக்கு தெரியாது. ஆக்ஸ்போர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ அவர் தீசிஸ் கொடுத்தாரு. அவருடைய மொத்த தீசிஸ் வந்து 30 பக்கத்துக்கு கம்மி. அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அவருக்கு வந்து பிஎச்டி கொடுத்தாங்க. அடர்த்தியா இருந்திருக்கு. டென்ஸ். ஆமா. அதாவது பாவர்ட்டியை வந்து குவான்டிஃபை பண்ணது அவர்தான் முதல் திறமையா. ரொம்ப பெரிய பொருள். இவங்களுடைய கொள்கைகளுக்கு எதிரானவருங்க. போதுமே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹராஸ் பண்ணலாமே. இறுதியாக நிற்கிறது அதுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம்.